ரிம்ஜிம் கஞ்சுன்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க அமித் தன்னுடைய மனைவி திப்தி அப்புறம் 2 மகன்கள் கவிஷ் அப்புறம் அர்பித் கூட இருந்தாரு. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றேன், வீட்டுக்கு ஒரு அலமாரி வாங்கிட்டு வாங்கன்னு. கவிஷும் அர்பித்தும் 2 பேரும் பெரியவங்களாயிட்டாங்க. அவங்களோட துணிமணிகளும் அதிகமாயிடுச்சு. எத்தனை நாளைக்கு தான் மூட்டை கட்டியே வச்சிருக்கிறது சொல்லுங்க. நீ சரியா தான் சொல்ற. நான் இன்னைக்கே மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல அலமாரியை பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். அமித் மார்க்கெட்டுக்கு போனாரு. அப்புறம் அலமாரி கடையை தேடிக்கிட்டு வந்தாரு. அப்பதான் அந்த இடத்துல பழைய பொருட்களை விற்கிற ஒரு கடையை அவரு பார்த்தாரு. அங்க ஒரு பழைய அலமாரியும் வச்சிருந்தாங்க. அமித் அதை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாரு. அதை பார்த்துட்டு திப்தி என்ன சொன்னான்னா, அலமாரி தானே வாங்கிட்டு வர சொன்னேன், போய் போய் பழைய அலமாரியை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. புது அலமாரி வாங்கிட்டு வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு? திப்தி அவளோட துணிமணிகள் எல்லாத்தையும் அதுல வச்சா. அப்புறம் மறுநாள் காலை நேரத்துல கவித் அப்புறம் அமித் 2 பேருக்கும் ஃப்ரெண்டான பிரீத்தி அவங்கள பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தா. கவிஷ், அமித் 2 பேரும் எங்க போனீங்க? என்ன மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நாம மியூசியம்க்கு போகணும்ல. ஞாபகம் இருக்கு, எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்காக தான் ரெடி ஆகிட்டே இருக்கோம். வாங்க, நானும் ரெடியா இருக்கேன். நான் இப்போ டை மட்டும் தான் கட்டணும். அம்மா அலமாரியில் வச்சிருக்காங்க. கவிஷ் அந்த அலமாரியில டைய தேடினா. ஆனா அவனுக்கு அங்க டை கிடைக்கவே இல்ல. திடீர்னு அவன் அந்த அலமாரிக்குள்ள போயிட்டான். அந்த அலமாரிக்குள்ள ஒரு தனி உலகமே தெரிஞ்சது. கவிஷ் அலமாரிக்குள்ள இருந்து அர்பித்துக்கும் பிரீத்திக்கும் குரல் கொடுத்தான். அர்பித், பிரீத்தி, நான் அலமாரிக்குள்ள இருக்கேன், உள்ள வாங்க. இங்க வந்து என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த கவிஷ் அலமாரிக்குள்ள போயிட்டானா? சரி வா, நாமளும் அங்க போய் பார்க்கலாம். பிரீத்தி அர்பித் 2 பேரும் அலமாரிக்குள்ள போனாங்க. அப்புறம் அந்த இடத்துல அவங்க பார்த்தாங்க, அங்க ஒரு தனி உலகமே இருந்தது. சூரியனும் நிலாவும் 2ம் ஒன்னா வானத்துல தெரிஞ்சது. அது 2மே பனியால உருவாக்கப்பட்டதா இருந்தது. எங்க பாருங்க பசங்களாம், நீங்க இங்க என்ன பண்றீங்க? நாங்க இங்க எங்க அலமாரி வழியா தான் வந்தோம். ஆ, அப்படின்னா இப்போ அந்த அலமாரி உங்ககிட்ட தான் இருக்கா? இங்க வீடு, சூரியன் அப்புறம் நிலா பனியால ஏன் செய்யப்பட்டிருக்கு? அது ரொம்ப பெரிய கதைம்மா. போ, உங்க உலகத்துக்கு போ, அங்க சந்தோஷமா இருங்க. இங்க பாருங்க ஐயா, தயவு செஞ்சு எங்களுக்கு அந்த கதையை சொல்றீங்களா? அப்போ நீங்க அந்த கதையை கேட்க நினைச்சீங்கன்னா என் கூட வாங்க, நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். நன்னா அவங்கள கொஞ்சம் முன்னாடி கூட்டிட்டு போய் அவங்களோட தலைவரை காட்டினாரு. அவரு பனியால உறைஞ்சு போய் இருந்தாரு. இவர் தான் எங்க உலகத்தோட தலைவர். சரியா 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தலைவர் என்ன விஷயம் பண்ணாருன்னா, இந்த கிராமம் வெளி உலகத்துல இருந்து மறைஞ்சிருக்கு. இந்த கிராமத்தை என்னோட முன்னோர்கள் ஒரு புது விதமா உருவாக்குனாங்க. அதுக்கான கதவு என்கிட்ட தான் இருக்கு. நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். நாம இன்னொரு உலகத்துல இருக்கிற மக்கள் கூட ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். அதனால நான் நம்மளோட உலகத்துக்கான கதவை ஒரு அலமாரிக்கு உள்ளதான் பண்ணி வச்சிருக்கேன். தலைவர் மற்ற உலகத்தை சேர்ந்தவங்களோட ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவரு இன்னொரு உலகத்துக்கு போற கதவை அலமாரியில மறைச்சு வச்சாரு. அதாவது அவரு இன்னொரு உலகத்துக்கு ஒரு முறை போய் அங்க இருக்கிற மக்களை பார்க்கணும்னு நினைச்சாரு. தலைவர் இன்னொரு உலகத்துக்குள்ள போனாரு. அப்புறம் அந்த இடத்துல சித்தாந்தன்னு பேர் கொண்ட ஒரு ஆளை அவரு பார்த்தாரு. நீங்க எங்க இருந்து வரீங்க? இதுக்கு முன்னாடி நான் உங்களை இந்த கிராமத்துல பார்த்ததே இல்லை. ஆமா, நான் இந்த கிராமத்து ஆள் இல்லை. நான் வேற உலகத்துல இருந்து இங்க வரேன். எனக்கு எதுவும் புரியலையே. வேற உலகம்னா? ஆமா, நான் வேற உலகத்துல இருந்து வரேன். அது என்னோட முன்னோர்கள் இங்க வந்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு புது உலகத்தை உருவாக்குனாங்க. நான் இப்போ இந்த உலகத்தோட சம்பந்தம் வச்சுக்க நினைக்கிறேன். அப்புறம் இங்க இருக்கிற ஜனங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். அது உண்மைனா என்னையும் உலகத்துக்கு கூட்டிட்டு போ. நானும் பார்க்கறேன் நீ சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையான்னு. தலைவர் அந்த சித்தாந்த அந்த அலமாரிக்குள்ள கூட்டிட்டு போனாரு. ஜமீன்தார் இன்னொரு உலகத்துக்குள்ள அப்படியே ஆச்சரியத்துல முழுகி போயிட்டாரு. இது நிஜமாவே வேற உலகம்தான். ஆனா இது எப்படி சாத்தியமாச்சு? என்னோட முன்னோர்கள் இந்த உலகத்தை உருவாக்குனாங்களாம். அவங்களுக்கு கடலுக்கு நடுவுல ஒரு மாய வைரம் கிடைச்சிருக்கு. அதோட உதவியால அவங்க இந்த உலகத்தை உருவாக்குனாங்களாம். நான் அந்த மாய வைரத்தை பார்க்க நினைக்கிறேன். நீங்க அதை எனக்கு காட்டுறீங்களா தலைவரே? வேற உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த வைரத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அதை நான் உங்களுக்கு காட்டினாதான் நீங்க என்ன முழுசா நம்புவீங்கன்னு தோணுது. தலைவர் சித்தாந்துக்கு அந்த வைரத்தை காட்டினாரு.
ஜமீன்தார் அந்த வைரத்தை பார்த்துட்டு அப்படியே வாயடைச்சு போய் நின்னாரு. இது ரொம்பவே அழகா அற்புதமா இருக்கே. இந்த வைரம் தான் எங்களோட உலகத்தையே பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகம் ரொம்பவே அழகா இருக்கு. நான் என்னோட உலகத்துக்கு போய் மக்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டுறேன். சித்தாந்த் தன்னுடைய உலகத்துக்கு திரும்பி வந்தாரு. அப்புறம் அந்த வைரத்தை எப்படியாவது திருடணும்னு திட்டம் போட ஆரம்பிச்சாரு. மறுநாள் மறுபடியும் சித்தாந்த் அந்த அலமாரி வழியா அந்த உலகத்துக்கு போனாரு. அப்புறம் அவர் அந்த வைரத்துக்கிட்ட போனாரு. அந்த வைரத்தை அதோட இடத்துல இருந்து எடுக்க பார்த்தாரு. அதுக்குள்ள அங்க தலைவர் வந்துட்டாரு. நிறுத்துங்க, அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் சித்தாந்த் அந்த வைரத்தை அதோட இடத்துல இருந்து எடுத்துட்டாரு. அதை எடுத்ததும் தலைவரும் அந்த உலகமும் அப்படியே பனிக்கட்டியில மாறி போச்சு. அதாவது காலமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. இதனால தான் இந்த உலகம் ஒட்டு மொத்தமா ஐஸா மாறிடுச்சு. ஏதோ சித்தாந்த் என்ற ஆளுகிட்ட தான் இப்பவும் அந்த வைரம் இருக்குன்னு சொல்றாங்க. சித்தாந்த்ங்கிற பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. சித்தாந்த மறந்துட்டியா என்ன? நம்ம கிராமத்தோட ஜமீன்தார் பேரும் சித்தாந்த் தானே. கண்டிப்பா அப்போ அவர் தான் அந்த வைரத்தை திருடி இருப்பாரு. இங்க பாருங்க, ஒருவேளை நாங்க அந்த வைரத்தை எடுத்துட்டு வந்து அதே இடத்துல திரும்ப வச்சா கண்டிப்பா இது எல்லாமே பழையது மாதிரி ஆயிடுமா? ஆமா, ஒருவேளை அந்த வைரம் அதோட இடத்துக்கு திரும்பி வந்துடுச்சுன்னா எல்லாமே பழையது மாதிரி ஆயிடும். அப்போ நீங்க கவலையே படாதீங்க. நாங்க அந்த வைரத்தை எங்களோட திருட்டு ஜமீன்தார்கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து இங்க வச்சிடுறோம். அப்புறம் இந்த உலகத்தை மறுபடியும் பழையது மாதிரி மாத்திடுறோம். பிரீத்தி, அர்பித் அப்புறம் கவேஷ் அவங்களுடைய உலகத்துக்கு வந்தாங்க. நாம ஏதோ ஒரு வீராப்புல சொல்லிட்டு வந்துட்டோம் அந்த வைரத்தை கொண்டு வருவோன்னு. ஆனா அதை நாம எப்படி கொண்டு வர்றது? நாம அந்த திருடனோட வீட்டுல போய் திருடி ஆகணும். என்கிட்ட அதுக்கான ஒரு நல்ல வழி இருக்கு. மறுநாள் கவேஷ் ஜமீன்தாரோட வீட்டுக்கு போனான். அப்புறம் அவர்கிட்ட சொன்னான், என்ன ஆச்சு? எதுக்காக இவ்வளோ அவசரமா இங்க வந்துட்டு இருக்க? அது உங்களை தலைவர் சீக்கிரமா வர சொன்னாரு. ரொம்பவே அவசரமா. சீக்கிரமா வாங்க. ஜமீன்தார் தலைவரை பார்க்கறதுக்காக போனாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் பிரீத்தியும் அர்பித்தும் ஜமீன்தாரோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. இப்போ சீக்கிரமா அந்த வைரத்தை தேடலாம். அர்பித், நீ போயிட்டு வீட்டுக்கு வெளியே போய் நில்லு. ஒருவேளை நாம வீட்டுல இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி ஜமீன்தார் வந்துட்டாருன்னா நீ வேற ஏதாவது சொல்லி அவரை குழப்பி விடு. அர்பித் வாசல்ல நின்னு காவல் காத்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் பிரீத்தியும் கவிஷும் வீட்டுக்குள்ள அந்த வைரத்தை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அர்பித் அங்க ஜமீன்தார் வர்றத பார்த்துட்டான். அட கடவுளே, இந்த ஜமீன்தார் இங்கதான் வந்துட்டு இருக்காரு. நாம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். என்ன இது? அந்த தலைவர் என்ன கூப்பிடவே இல்லையா? ஜமீன்தார் ஐயா, உங்களோட பெரிய வயல்ல தீ பிடிச்சிடுச்சு. போங்க, சீக்கிரம் போங்க, இல்லனா உங்களோட எல்லா விளைச்சலும் மொத்தமா அழிஞ்சு போயிடும். என்ன? அட, இன்னைக்கு எனக்கு அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு? உடனே ஜமீன்தார் தன்னுடைய வயலுக்கு ஓடினாரு. அட, உங்களுக்கு அந்த வைரம் கிடைச்சதா இல்லையா? இல்ல, வீடு முழுக்க தேடியாச்சு. ஆனா அந்த வைரம் எங்கேயுமே இல்ல. கிடைச்சிடுச்சு, எனக்கு அந்த வைரம் கிடைச்சிடுச்சு. இதை அவர் இந்த பெட்டிக்குள்ள தான் மறைச்சு வச்சிருந்திருக்காரு. கவிஷ் கையில அந்த வைரம் கிடைச்சிருச்சு. அவங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. அப்புறம் அவங்களுடைய வீட்டுக்கு போனாங்க. அப்போதான் அங்க ஜமீன்தார் வந்தாரு. நில்லுங்க, இன்னைக்கு நடந்த விஷயங்கள்ல ஏதோ தப்பு இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. கொடுங்க, என் வைரத்தை எனக்கு திரும்பி கொடுங்க. இந்த வைரம் உங்களோடது கிடையாது. இந்த வைரத்தை வேற உலகத்துல இருந்து நீங்க திருடிட்டு வந்திருக்கீங்க. கொடுங்க, இல்லனா. அர்பித், பிரீத்தி, ஓடுங்க. 3 பேரும் அந்த இடத்த விட்டு ஓடினாங்க. அங்கிருந்து அவங்க நேரா அவங்களுடைய அலமாரி கிட்ட போனாங்க. ஜமீன்தார் சித்தாந்த் அவங்கள பின்தொடர்ந்து வந்து அந்த இடத்துக்கும் வந்துட்டாரு. ஆனா அதுக்குள்ள அவங்க 3 பேரும் அந்த வேற உலகத்துக்குள்ள போயிட்டாங்க. அப்புறம் அந்த வைரத்தை அதே இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. எல்லாமே பழையபடி மாறிடுச்சு. ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஜமீன்தாரும் வந்துட்டாரு. அது என்னோட வைரம், அதை நான் திரும்ப எடுத்தே தீருவேன். ஜமீன்தார் அந்த வைரத்தை எடுக்க போனாரு. அப்ப தலைவர் அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நிறுத்து சித்தாந்த், ஒருவேளை நீ மறுபடியும் இந்த வைரத்தை திருடணும்னு நினைச்சேன்னா நீ ஒரு ஐஸ் கட்டியா மாறிடுவ. ஜமீன்தார் அந்த வைரத்தை தொட்ட உடனே அவரு பனிக்கட்டியா மாறிட்டாரு. நான் தான் சொன்னேன்ல, ஆனா இந்த சித்தாந்த் நான் சொல்றத கேட்கவே இல்லை. அவர் செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. சித்தாந்த் அவர் செஞ்சதுக்கான பலனை தான் அனுபவிச்சுட்டு இருக்காரு. நன்னா விஷயங்கள் எல்லாத்தையும் தலைவர்கிட்ட சொன்னாரு. அதாவது பிரீத்தி, கவிஷ், அர்பித் அவங்கள எப்படி காப்பாத்தினாங்கன்னு. நான் உங்க 3 பேருக்கும் எப்படி என் நன்றியை சொல்லுவேன்? நான் உங்ககிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். எங்க உலகத்துல இருக்கிற ஆளால தானே நீங்க இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஒரு மனுஷன் கெட்டவனா இருந்ததால உங்க உலகத்துல எல்லாரும் கெட்டவன்னு நான் நினைக்கவே மாட்டேன்.
நீங்க எல்லாரும் எங்களுக்கு உதவி செஞ்சு அந்த விஷயத்தை நிரூபிச்சிட்டீங்க. நீங்க 3 பேரும் எப்ப வேணும்னாலும் இங்க வந்துட்டு போகலாம். அன்னில இருந்து பிரீத்தி, கவிஷ் அப்புறம் அர்பித் அலமாரி மூலமா வேற உலகத்துக்கு வந்துட்டும் போறதுமா இருந்தாங்க.